ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles சாப்டர் 32 அதிகாரம் 8 வசனம். சாப்டர் 32 verse 8. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். எசேக்கியா ராஜா தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு தேறுதலை, ஒரு ஆறுதலை சொல்லுகிறார். எதிராக வந்திருக்கிற அந்த ராஜா அவர்களை குறித்து தம்முடைய படை வீரர்களுக்கு சோர்ந்து போய்விட்டார்கள். அந்த படைகளை பார்த்து, அந்த படைகளின் திரட்சியை பார்த்து அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். அந்த சோர்வை நீக்குவதற்கு எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவர்களிடத்தில் இருக்கிறது மாம்ச பயம், நம்மிடத்தில் இருப்பதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய புயம் என்பதை சொல்லி அவர்களை தேற்றினார். இந்த காலை வேளையில் நம்முடைய எதிராளிகளோடு இருக்கிற புயம் மாம்ச புயம், நம்மோடு இருப்பது கர்த்தருடைய புயம். மோசே எகிப்தில் தம்முடைய ஜனங்களை விடுவித்து அழைத்து வரும்படி கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்து எகிப்திற்கு அனுப்பினார். பார்வோன் மோசேயினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த மோசேயினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் இந்த மோசேயை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். பல காரியங்களை மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் எரிபந்தமான கொப்பளங்கள் வந்த பொழுதோ பார்வோன் மந்திரவாதிகளை அழைத்து அந்த எரிபந்தமான கொப்பளங்கள் நீங்களும் உண்டாக்குங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது பார்வோன் இடத்தில் அந்த மந்திரவாதிகள் சொன்ன காரியம், இது எங்களால் செய்யக்கூடாது, இது தேவனுடைய விரல், தெய்வனுடைய கரம், தெய்வனுடைய விரல் இது. அப்ப நாம இதுவரையிலும் செய்தது மாம்ச புயம், ஆனால் இது தேவனுடைய புயம், தேவனுடைய விரல். We cannot do anything against Moses and his God. மோசேக்கு விரோதமாக, அவருடைய தேவனுக்கு விரோதமாக நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னார்கள். அந்த எரிபந்தமான கொப்பளம் பார்வோன் மேலும் வந்தது, மந்திரவாதிகள் மேலும் வந்தது, மாயவித்தைக்காரர்கள் மேலும் வந்தது, சூனியக்காரர்கள் மேலும் வந்தது. கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது. இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எப்படி பார்க்கிறோம் என்றால், இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, அதை விட என் தேவனாகிய கர்த்தர் இது கூடாது என்றெல்லாம் நினைக்கிறோம். சில நேரங்களில் சிலர் வருவார்கள், ஜெபத்திற்கு வரும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இது பயங்கர வல்லமையுடைய செய்வனை, இது அப்படி, இது இப்படி, என் வீட்டில் பாத்திரம் அங்கிருந்து இங்க வரும். அவன் சொல்றத பார்த்தாலே நமக்கு என்னடா இது, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்படி பில்டப் பண்ணுவாங்க, அது இப்படி இது அப்படின்னு. ஆனா அங்க போய் நின்னா பார்த்தா ஆண்டவருடைய கரம் நம்மேல இருப்பதனால அதை அலறி கொண்டு ஓடுகிறத நம்ம கேட்க முடியும், அந்த சத்தத்தை கேட்க முடியும், அந்த கிரிகள் விலகி ஓடுகிறதை பார்க்க முடியும். இதாங்க கர்த்தர். அவர் சர்வ வல்லமையோட வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are not worshiping an ordinary God. We are not worshiping a simple God. We are worshiping our God is Almighty. Our God is Almighty. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். நம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர் என்பதை பல தருணங்களில், பல நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். யாராவது ஒருவர் நம் வீட்டுக்கு அருகில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து போட்டுவிட்டால், அல்லது வேறு ஏதாவது முட்டை ஒன்றை வைத்து விட்டால், அவ்வளவுதான். உடனே அதற்கு ஒரு ஜெபம், இதற்கு ஒரு உபவாசம், அதற்கு ஒரு அப்படி, ஆண்டவரே இது இப்படி, இது அப்படி என்று பல குதிப்போம். ஆவியில நிரம்பி எங்க இருந்தா அந்த மாதிரி ஒரு
அபிஷேகம் வரும்னு தெரியுது. தர்றக்க பிறக்க அப்படி நல்லா குதிச்சு கிதிச்சு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றதில்லை. அதில் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நாங்க ஆரோவில்லின்னு ஒரு இடத்துல சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருந்தோம். அந்த வாசல்ல அது ஒரு கொட்டகை, ஒரு ஹட், அது வாடகை இடம். அதுதான் கொஞ்சம் வருஷங்கள் நடத்தினோம். அங்க காலையில நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா நிறைய நேரம் ஜெபம் பண்ண போவோம் சர்ச்சுக்கு. அப்படி போனா வாசல்லையே டெவில் மஷ்ரூம் சொல்லிட்டு அந்த கை முட்டை இருக்கும், முட்டைக்கு மேல ஒரு கை இருக்கும், நாத்தமா நாரும். அது செய்வன பண்ணா மாந்திரிகம் பண்ணா அப்படி இருக்கும்னு சொல்லி பரவலா பேசப்படுது. அப்ப நாங்க ஒரு அந்த முறத்தை எடுத்து அதுல எல்லாத்தையும் அள்ளி, பக்கத்துல ஒரு தென்னந்தோப்பு இருக்கும், அந்த பக்கத்துல தூக்கி போட்டுட்டு நாங்க பெருக்கி அடுத்த வேலையை பார்ப்போம். நாங்கள் அதில் என்ன ஒன்றும் நாங்கள் போய் இது என்ன அது என்னன்னு நோண்டியெல்லாம் பார்க்கறது இல்லை. அதை தூக்கி போட்டு அடுத்த வேலை நாங்கள் போய் ஜெபிக்க போயிடுவோம். ரெகுலராக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணி என்னையும் தெளிச்சு நீ பாடும் வேலையை பாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது, நீ பாடும் வேலையை பாரு. எத்தனை மந்திரங்கள், எத்தனை தத்திரங்கள், எத்தனை எலுமிச்சை பழங்கள் வெட்டி போட்டு அப்படி பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணின தண்ணி, குடிக்கிற தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி அது மேலே தெளிச்சுட்டு அடுத்த வேலையை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், போய் இந்த சபைக்கு சைடில் கொஞ்சம் பாரு அப்படின்னு. அந்த கொட்டகையில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 சிகரெட்டுக்கு மேலே பிடிச்சி கிடக்குது. அதான் 100 சிகரெட்டு எரிந்து மீதமான துண்டங்கள் அது மேலே கிடக்கு. அவங்க சிகரெட்டை பிடிச்சிட்டு இயற்கையாக எரிஞ்சு போகணும்னு அதில் போட்டிருக்காங்க. பத்தலை, தெரியல. அப்போ நம்முடைய வாழ்வில் அது அவர்களுடைய புயம், மாம்ச புயம். நமக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய புயம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால அவன் என்னென்னமோ தலைகன்னு பார்த்தான், ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் கர்த்தர். கடைசி அவங்க பிளான் படி அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல்வாதிகளை வைத்து எங்களை அந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொன்னார்கள். நாங்கள் காலி பண்ண மாட்டோம்னு நினச்சி, ஏன்னா 14 வருஷம் அங்கே சபை நடத்தியிருக்கோம். அப்படி காலி பண்ண மாட்டோம்னு நினச்சாங்க. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஒரு வாரம், அடுத்த நாளே நீங்கள் காலி பண்ணணும் ப்ரெஷர். ஒரு வாரம் காலம் கேட்டு அப்புறம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு இதுவரையிலும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் வேறு இடத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி. அதனால சத்துரு என்னென்னமோ போராடுவான், நம்ம அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி போயிட்டே இருக்கணும். கர்த்தருடைய கரம் நம்மையில் இருக்கிறத மட்டும் பார்க்கணும். அற்புதம் தானாக நடக்கும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் தானாக ஆண்டவர் செய்வார். வியாதிசல் வந்த சுகமாக்கி அனுப்புறார். பிசாசு பிடித்தல் வந்த கர்த்தர் குணமாக்கி அனுப்புறார். தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேல் இறங்கி அற்புதம் தானா நடக்கிறது. இதான் நமக்கு வேணும். நமக்கு தேவை தானே. அவங்கிட்ட இருக்கிறது மாம்ச புயம், நம்ம இடத்துல இருக்கிறது கர்த்தருடைய புயம். அப்ப நாம போராடினா அவன் மாம்சத்துல அவன் இறங்கும் போது நாமும் மாம்சத்துல இறங்க வேண்டியது இருக்கும். மாம்சத்துல இறங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மாம்சத்துல இறங்கிடலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். ஆனா கர்த்தருடைய புயம் இறங்கணும்னா நாம மாம்சத்துல செயல்படும் போது நாம கர்த்தருடைய புயத்துக்காக காத்திருந்து அவருடைய கரத்துல விட்டு கொடுத்து நம்ம எட்ட வந்துட்டோம்னா மீதியாவை பார்த்துப்பார், மீதியாவை நடப்பிப்பார். இது வரல அந்த சபை பூட்டப்பட்டு தான் கிடக்குது. அந்த சபையை திறக்க ஒருவனாலும் முடியல. இதுவரையிலும் அந்த சர்ச்சு, அந்த சீட்டு போட்ட ஷெட்டு, சர்ச்சு போர்டு, இதில் எவனும் கை வைக்க முடியல. அப்படியே தான் இருக்கு. வாங்கினவன் வந்து பார்த்துட்டு போவான். அதில் இருக்கக்கூடிய பூட்டு, அதில் இருக்கக்கூடிய எதையும் அவனால் திறக்க முடியல. சாவியெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ பாருங்க, கர்த்தருடைய புயம் இறங்குச்சுன்னா
நீ பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். நீ பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. கர்த்தருடைய புயம் இறங்குச்சு. மாம்ச புயத்தை நம்பி வந்து தோற்று போகிறவர்கள் அநேகர். இந்த காலவெளியில் உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தில் மாம்சத்துல இறங்கி உன்னை என்ன பண்றேன் பார், உனக்கு அதை பண்றேன் பார், இதை பண்றேன் பாரு, எதிர்த்து கர்ப்பமாய் நிற்கலாம். ஆனா நீங்க அசால்ட்டா செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அதை பத்தி கவலையே படக்கூடாது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி பண்ணிடுவாங்களா, இப்படி பண்ணிடுவாங்களா. நீங்க கர்த்தருடைய கருத்துல விட்டு கொடுத்துட்டு நீங்க பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வேலையை பார்க்கணும். ஜெபிக்கிறத ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோடைய வேலையை பார்க்கறத பாருங்க, உங்க வேலையை பார்க்கறத பாருங்க. கர்த்தர் யுத்தம் அவருடையது. வேதமதான் சொல்றது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. நாம் போய் யுத்தம் பண்ணவா, வெட்டவா, குத்தவா இல்லை. அவர் பார்த்துக்காரு. அவர் பார்த்துக்காரு. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய கரம் இறங்கி நிர்மூலமாக்கி போடுகிறதை காணு மட்டும் அவர் ஓய்வதில்லை. அவர் நிர்மூலமாக்கி போடுவார். அதனால இந்த காலவெளியில உங்களை யாராவது விரட்டி இருந்தா, உங்களுக்கு விரோதமா யாராவது இடம்பெயர்ந்தா கவலைப்படாதீங்க. ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. எலுமிச்சைப்பழம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, முட்டை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, என்ன கிடந்தாலும் கவலைப்படாதீங்க. அதை இயேசுவின் ரத்தத்தை ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை அது மேலே தெளிச்சிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. யுத்தம் அவருடையது. சுட்டெரித்ததை நிர்மூலமாக்கி அவன் சொல்லுவான், நான் செய்தது தப்புன்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இடம்பினுடைய புயத்தை கர்த்தர் முறித்து அவர் புயம் உயர்ந்திருக்கிறதை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.